அண்ணா ஈவி பைக் வச்சுருக்கேன், யாருமே மஷ்ரூம் பஞ்சரே போட மாட்டாங்களா? ஏன்னா ஈவி வண்டி பொறுத்த வரைக்கும், ஈவி பைக் பொறுத்த வரைக்கும் டயர் கழட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். அது ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நெறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அதுல. அது வந்து நீங்க புது டயர் மாட்டுறதுக்கே கஷ்டப்படுறோம். அது பஞ்சர் போடுறதுக்கு சுத்தமா ரொம்ப கஷ்டம். எல்லாமே குத்தி பஞ்சர் தான் போடுறாங்க. இன்ஃபேக்ட் நாங்க வந்து மஷ்ரூம் பஞ்சர் தான் போடுறோம்னு சொல்றோம். ஆனா வந்து நீங்க ஈவி பைக் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளால கழட்ட முடியாது. ஸோ அந்த பைக்க நாங்க குத்தி பஞ்சர் தான் போடுறோம். தப்பு, ஆனா வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க ஒரு நெறைய கஸ்டமர் என்கிட்ட புது டயர் மாட்ட வராங்க. ஈவி வண்டிக்கு புது டயர் மாட்ட வரப்போ நாங்க கஸ்டமர்ட்ட முதல்ல சொல்லிடுறோம். சார் நம்ம டயர் இங்க கழட்டி மாத்த முடியாது. நீங்க சர்வீஸ் சென்டர்ல போய் கேளுங்க டயர் கழட்டி மாத்த முடியுமான்னு. கழட்டி மாத்துற சார்ஜே கிட்டத்தட்ட வந்து ரூ. 500 ரூ. 600 கேட்குறாங்க ஒரு டயர் கழட்டி மாட்டுறதுக்கு. ஸோ ஈவி பைக் பொறுத்த வரைக்கும் இந்த டயர் கழட்டி மாட்டுற விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு இன்னும் சொல்யூஷன் பெருசா வரல. கூடிய சீக்கிரம் அது வந்து கொஞ்சம் சொல்யூஷன் ஈஸியா பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நெறைய டயர் இன்ஃபேக்ட் ஜாஸ்தியா விக்கிற வாய்ப்பு இருக்கு. நெறைய மஷ்ரூம் பஞ்சர் போட்டு டயர் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இன்கிரீஸ் பண்ணலாம். ஈவி பைக்ஸ் பொறுத்த வரைக்கும்.